சென்னை ராயபுரம் பீச் ஸ்டேஷன் இடையே ஆவடியில் இருந்து வந்த மின்சார ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த விபத்திற்கான காரணம் என்ன? கள தகவல்களை சொல்லுங்க. ஆவடியில் இருந்து வந்த மின்சார ரயில் திடீரென தடம் புரண்டதால அப்பகுதியில சிறிது நேரம் பரபரப்பு நிலவி வருகிறது. குறிப்பாக சென்னை ராயபுரம் மற்றும் பீச் ஸ்டேஷனுக்கு இடையே இருக்கக்கூடிய பகுதியில தான் இந்த ரயிலானது திடீரென தடம் புரண்டு விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. மூன்றாவது பெட்டியில 2 ஜோடி சக்கரம் தடம் புரண்டதுல இந்த விபத்தானது லேசாக ஏற்பட்டு அதனை சரி செய்யக்கூடிய பணியில ரயில்வே ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். 2 சக்கரம் மட்டுமே தடம் புரண்டதால யாருக்கும் எந்த விதமான தீங்கும் ஏற்படவில்லை என ரயில்வே ஊழியர்கள் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த விபத்துல எந்த விதமான யாருக்கும் எந்த விதமான பொதுமக்களுக்கு எந்த விதமான பயணிகளுக்கும் எந்த விதமான காயமும் ஏற்படவில்லை என ரயில்வே தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லேசான விபத்து என்பதால உடனடியாக ரயில்வே ஊழியர்கள் இந்த ரயில் தண்டவாளத்துல இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை சரி செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால அவ்வழியாக செல்லக்கூடிய மின்சார ரயில் சேவை சற்று பாதித்துள்ளது. அதனை கூடிய விரைவில் சரி செய்யப்பட்டு இந்த மின்சார ரயில் சேவை வழக்கம் போல செயல்படும் எனவும் மின்சாரத்துறை தரப்புல ஒரு தகவலான தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஜோடி சக்கரமானது தடம் புரண்டதால அந்த பகுதியில சிறிது நேரம் பரபரப்பு நிலவி வருகிறது. பயணிகள் வேறொரு ரயிலுக்கு மாறுவதற்காக தண்டவாளம் வழியாக நடந்து செல்வதாகவும் ஒரு தகவலான தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அலாவுதீன் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.